Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கு வந்து நம்ம ஒரு vlog எடுக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கேன். ஸோ என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே இன் மை லைஃப். ஸோ இன்னைக்கு ஃபுல் டேயில் வந்து என்னெல்லாம் நடக்குது, நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் வந்து vlog-ஆக போட போகிறோம். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் இந்த குவாரண்டைன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இன்றைக்கி தான் தடவையாக ஒரு பிஃபோர் 9 o'clock எழுந்திருக்கேன். மீதி நாள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2 மணி 3 மணின்னு பாரபட்சமே இல்லாமல் தூங்கிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து சீரியஸாக இன்னும் 2 வாரம் எப்படியாவது கொஞ்சம் ட்ரை பண்ணி vlog எடுக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கேன். ஏன்னா ஸோ இன்றைக்கி வந்து என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம போய் டீ போடணும். ஏன்னா இப்போ சீக்கிரமாக இருந்ததுனால என் கண்ணெல்லாம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ வந்து ஒரு குழந்தை வந்து சீக்கிரமாக இருந்திருக்கு. அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு 6 hours முன்னாடி இருந்திருக்கேன். 6 ஹவர்ஸில் 9 10 11 12 1 2 5 hours முன்னாடி இருந்திருக்கேன். அதையும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு போய் டீ போட்டு குடிக்கிறோம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன், ஸ்கின் கேருக்கும் ஹேர் கேருக்கும். அதோட லாஸ்ட் டே இன்னைக்கு லாஸ்ட் டே அப்படிங்கிறதுனால அதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 hour விட்டுட்டு அப்படியே போய் குளிச்சிடலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கேன். ஹேர் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கேன். ஏன்னா ஹேர் வாஷ் பண்ணி ஒரு 5 days ஆகுது, 5 daysக்கு மேலே ஆகுது. ஸோ அதனால் இன்றைக்கி அந்த 5th day முடிச்சுட்டு நம்ம போய் குளிச்சிடலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா என்னென்னா பிரேக்ஃபாஸ்ட். ஸோ நம்ம வந்து சீக்கிரமாக இல்லை, ஆக்சுவலாக நம்ம அதை போட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் செய்வோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி சும்மா சின்ன சின்ன லைக் சர்வைவல் குக்கிங்னு சொல்லுவாங்கள்ல, யார் வேணாலும் இதை சமைக்கலாம் அப்படின்ற மாதிரியான டிஷ் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் கூட இந்த மாதிரி விலாக்ஸில் உங்களுக்கு போட்டு காமிக்கலாம். ஈஸியான டிஷ்ஷஸ், எல்லாருமே ட்ரை பண்ணக்கூடிய டிஷ்ஷஸ், அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கோட பிளான் மோர் ஆர் லெஸ் இது தான் இருக்க போகுது. இதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஆட் ஆச்சு அப்படின்னா அது நீங்கள் விலாகில் பார்ப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம விலாக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து டீ போட்டுட்டு வந்துட்டேன். அம்மாவும் தங்கச்சி தூங்கிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, அந்த ரைஸ் வாட்டர் சேலஞ்ச் மட்டும் அது லாஸ்ட் டே. ஸோ இப்போ நம்ம வந்து அதை அப்ளை பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் என்ன அது செய்யலாமா இல்லைனா அவங்கள எழுப்பி செய்ய வைக்கலாமா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் அந்த செட்டப் மட்டும் ரெடி பண்ண போகிறேன். ஸோ இதை லைட்டாக இப்படி திருப்பிட்டு கொஞ்சம் ஜூம் இன் பண்ணோன்னா நம்ம கேமரா செட்டப் வெளியும். ஸோ இது சும்மா இந்த ட்ரையல் தான் அப்படிங்கிறதுனால எவ்ரிடே வந்து ஃபுல் செட்டப் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதுக்காக தான் இந்த செட்டப். ஸோ வேறு லைக் மேக்கப் வீடியோஸ்லாம் வந்து ஃபில்ம் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்காது செட்டப். இந்த மாதிரி அது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது ஏற்கனவே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் என்னோடய லைட் செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து அந்த ரைஸ் வாட்டர் சேலஞ்ச் மட்டும் நம்ம முடிச்சிடலாம். ஸோ அந்த மாஸ்க் வந்து அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நான் சீக்கிரமாக எழுந்த காரணத்தினால என்னையே வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்ய சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்கிறதுன்னு ரொம்ப நேரமாக யோசிச்சு அப்புறம் பார்த்தா எக்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பேன் கேக்ஸும் ஆம்லெட்டும் தான் பிளானு.
எனக்கு பேன் கேக்ஸ் ஸ்வீட்டாக பிடிக்காது, பட் இருந்தாலும் அதுதான் ஈஸி, அதனால் டக்குன்னு ஆகிடும். ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ போய் பேன் கேக்ஸும் ஆம்லெட்டும் செய்ய போகிறோம். வாங்க போகலாம். ஸோ நம்ம வந்து இப்போது பேன் கேக்ஸ் பண்ணுறதுக்கு திங்ஸ் ரெடி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு மைதா வேணும். ஸோ இந்த எல்லா மைதாவையுமே இப்போ நான் வந்து போட்ட போகிறேன். சரி, இது வந்து எனக்கு ஈஸியாக இருக்கிற டிஷ் தான் நான் பண்ணுறேன். பேன் கேக்ஸ்லாம் டெய்லி வீட்டில் சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, டெய்லிலாம் வந்து வீட்டில் சாப்பிட முடியாது. அம்மா எழுந்திரிச்சா வேறு ஏதாச்சும் செய்வாங்க. இன்றைக்கி நான் எழுந்ததுனால இந்த மாதிரி ஏதாவது பைத்தியக்கார வேலை செய்வேன். ஓகே, ஸோ அடுத்தது வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணோம். சுகர் வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. 2 மேபி 3 ஓகே 3.5 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். குட்டி ஸ்பூன் தான், ஸோ அதனால் வந்து ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ நம்ம அடுத்து வந்து இதில் பேக்கிங் சோடா ஆட் பண்ணோம். இதில் வந்து நான் லைக் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன். ஓகேவா, நிறைய ஆட் பண்ணிடாதீங்க. இதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணோம். இவ்வளோதான் ஆட் பண்ணுறேன். இதை வந்து நம்ம இப்போ ட்ரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை சும்மா இப்படி கலந்து விட்டுக்கோங்க. இதில் வந்து இப்போ நம்ம மில்க் ஆட் பண்ணால் அந்த பேட்டர் ரெடி ஆகிடும். இப்போ வந்து நம்ம இதில் மில்க் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக வச்சுருங்க. இதை வந்து லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். நம்ம இதில் லைட்டாக கொஞ்சமாக அந்த ஆயில் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கீ. ஓகே, கீ ஊற்றலாம். நம்ம இஷ்டம் தானே. ஓகே, இவ்வளோ போதும். வச்சுருங்க, கை துவச்சிடுங்க. நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து நான் வந்து ஆம்லெட் எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ ஆம்லெட்டில் வந்து 3 eggs, 1 onion, chilies, salt, ஐயோ அப்புறம் என்ன போட்டு சில்லி பவுடர், அப்புறம் கொஞ்சமாக பெப்பர், அவ்வளோதான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து 1 ஆம்லெட். இதை 3ஆக டிவைட் பண்ணி நாங்கள் 3 பேரும் சாப்பிட்டுப்போம். இதான் தருவேன். திருடாத, அது ஓரமா ரவுண்டாக தான் இருக்கு. மூணா இதுல டிவைட் பண்ணோம். உனக்கு இவ்வளவு பெருசு எப்படி தருவாங்க? சரி, எப்படிதான் லேட்டா எழுந்துக்கிறாங்களோ சில பேர்லாம். அது யார் சொல்றான்னு வரமுறை இல்லாம போச்சு. கடவுள் தான் அது. ஹலோ, கடைசியில வந்து இந்த மாதிரி பண்ணி பெரியாள் ஆயிடுவியா நீ? ஈக்குவலா முடிக்கலடி இன்னும். வாவா, இப்போதான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடித்தோம். ஸோ இப்போ வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணணும். பட் ஆனால் சாப்பிட்டு உடனே குளிக்கக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ½ அன் ஹவர் வந்து ரெஸ்ட் எடுக்க போகிறோம். ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு மீதி வேலை என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். லைக் லன்ச் மேபி அம்மா செய்வாங்க, அது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏதாவது நல்லதாக செஞ்சாங்கன்னா காட்டுறேன், இல்லை நானும்
இப்போ வந்து நம்ம இந்த ½ வந்து அப்படி ரெஸ்ட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி அடி ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 12 o'clock போய் குளிச்சு முடிச்சுட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய். ஸோ இப்போ காலையிலேருந்து ஆக்சுவலாக லன்ச் வந்து பண்ணுறது உங்களுக்கு காமிக்கிற மாதிரி தான் பிளானு. பட் ஆனால் நான் வந்து கொஞ்சம் சீரீஸ் பார்க்கலாம் அப்படின்னு உட்காந்து ஒரு எபிசோட் தான் பார்க்கலான்னு உட்காந்தேன். பட் ஆனால் அது அந்த ஒரு 6 episodes கண்டினியூஸாக பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து என்னால் அதை காமிக்க முடியல. அதுக்குள்ள அம்மா லன்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ லன்ச் வந்து என்ன பண்ணுவோம்னா சாம்பார் தான் செஞ்சோம். ஸோ வெரி யூஸ்வல் அண்ட் வெரி பேசிக். ஸோ அதை எதுக்கு காமிக்கணும் அப்படின்னு சில்லிங்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் இருக்குது. ஸோ இந்த வீக்குக்கு நம்ம அப்லோட் பண்ண வேண்டிய வீடியோஸ்லாம் வந்து எடிட் பண்ணிவிட்டு இந்த vlog எடுத்து அதையும் அப்லோட் பண்ணோம். அண்ட் இப்போ ஹேர் வாஷ் பண்ணதுனால பெண்டிங் ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ அதான் பண்ண போகிறேன். அது நாட் லைக் ஸோ எக்ஸைட்டிங் டு சி அந்த மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப பேசிக்கான ஒர்க் கம்ப்யூட்டரில் தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால ஐ திங்க் ஐம் கோனா சைன் ஆஃப் நவ் மேபி. யா, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. வந்து சும்மா குவாரண்டீனில் ஒரு பேசிக்கான டே எப்படி போகும் எனக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் இந்த vlog. ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணுவீங்க. நம்ம வந்து அடுத்தடுத்த vlogsல வந்து நான் நிறையா ரெசிபீஸ், ஏன்னா நாங்கள் சும்மா ட்ரை பண்ணுறோம், அந்த மாதிரி இருக்கிற ரெசிபீஸ், அதுக்கப்புறம் வந்து வார்ட்ரோப் க்ளீன் பண்ணுறது, ப்ரஷ் க்ளீன் பண்ணுறது, அண்ட் இந்த ஷெல்ஃப்லாம் வந்து லைக் என் மேக்கப் ஆர்கனைஸ் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அதை உங்களுக்கு vlogல ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த vlog முடிச்சுக்கலாம். See you. Tata. Bye.